பேசுங்க. யாழினியை பொறுத்தவரை யாழினி வந்து சைலண்டான ஒரு சூழ்நிலை, யாரு கூடயும் ஒட்டாம தனியாகவே இருந்து வளர்ந்து தொட்டு அவள் வந்து ரொம்ப சைலண்டாக இருப்பாள். மேம் கேட்பாங்க, என்ன யாழினி மட்டும் தனியாக தெரியுற ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பாங்க, என்ன ஏன் இப்படி இருக்கான்னு கேட்பாங்க அவங்க. இல்லை மேம் இதான் ரீசன் அவள் இப்படி இருக்கா அப்படின்ட்டு சொல்லுவேன். நான் இந்த கொரோனா டைமில் வந்து மார்க்கில் ரொம்ப கம்மியாயிடுச்சு யாழினிக்கு. இப்போ விளையாடவே மாட்டேன், ஒன்றும் மாட்டேன். இப்போ வந்து மேம் வந்து நல்லா விளையாடட்டும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவள் பசங்க என்ன பண்ணோம், மேம் என்னை வந்து நல்லா விளையாட சொன்னாங்க, காலையில் எழுந்து படிக்க சொல்லுவாங்க. ஆனால் காலையில் ஒரு நாள் கூட எழுந்து படிக்கல. ஒரே ஒரு நாள் இந்த அரையாண்டு பரிச்சை ஒரு நாள் தான் படித்தால எழுந்து. அப்போ வந்து அவன் சொல்லுவாள், நான் காலையில் எழுந்து படிக்கலனாலும் நான் நல்ல மார்க் எடுக்கிறவங்கம்மா அப்படின்னு கேட்பான். நான் வந்து இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், ஏன் அவங்க அப்பா வந்து போன தடவை மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது காலாண்டு பரிச்சை அப்படின்னு இருக்கும்போது அவர் சொன்னார், நீ அந்த பிள்ளை கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு. நான் கவனிக்கல, எல்லாத்துக்கும் மேலே மேம் கவனிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அப்போ மேம் கவனிக்கிறாங்க, அங்கே ஸ்கூலில் டீச்சர் கவனிக்கிறாங்க, நீ என்ன கவனிக்கிற அப்படின்னு கேட்பாரு. எனக்கு சின்ன பிள்ளை இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். சரி எல்லாத்துக்கும் மேலே மேம் இருக்காங்களே, மேம் கூட நானும் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவங்க கூட நானும் இருக்கேன், டியூஷனில் வந்து அவங்க மட்டும் பிள்ளைய பார்த்துக்கல, நம்மளும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைப்பேன். நான் ஒரு சில நேரத்துலலாம் பிள்ளைய ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருப்பாள் வீட்லேயும். இப்போ தான் அந்த வர்ஷினி தம்பி பிள்ளை இங்கே படிக்க நான் சேர்த்து விடுறத தொட்டு அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விளாடும். அதனால் நான் படிப்பில் வந்து அவளை ஒன்றும் சொல்ல முடியாது, நல்லா மார்க் இருப்பாள், ஃபஸ்ட் ரேங்க் தான். நம்ம இப்போ வந்து படிப்பு வந்து கொஞ்சம் டல் அடிக்கிறதுனால வந்து மேம் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அவங்க தங்கச்சி கிட்ட எப்பயுமே சைலண்டாக இருப்பாள், அவங்க தங்கச்சி தான் வந்து விளாடுவாள், அவங்க கூட ரொம்ப விளாடுவாள். சைலண்டாக இருந்த பிள்ளை இப்போ வந்து அடிக்க ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது நினைப்பேன் நான். நல்லா ஸ்ட்ரிக்டான ஒரு இடத்துல இருக்கு, படிக்குது. இப்போ படிப்பு தான் முக்கியம். இப்போ வந்து எல்லா டீச்சர் மாதிரி இவங்க இல்லை. அதை விளையாட சொல்கிறது, பிள்ளைங்க ஜாலியாக இருக்கிறது எல்லா மாதிரியும் தான் இருக்காங்க. பசங்களுக்கு அப்படிதான் அவங்க வராங்க. ஒரு சில நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பேன், ஐயோ பார்த்தா பயமாக இருக்கு, எப்படி பேசுவாங்க நினைப்பேன். இப்போ வந்து சகஜமாக அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இருக்கீங்க பசங்கள்கிட்டையும் சரி, நான் அவங்ககிட்டையும் நடந்துக்கிற முறையும் சரி, அவங்க நம்மகிட்ட நடந்துக்கிற முறையும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. நான் அது ஒன்று தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த குரூப்லலாம் அவங்க பேசுவாங்க, நான் மீட்டிங் வரல அப்படின்னு பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு நான் வரல, மறந்துட்டேன், எனக்கு தெரியல. அப்போ வந்து மிஸ் ரொம்ப கோபமாக பேசினாங்க. ஏன்னா எல்லோரும் இது பொதுவாக தான் பேசினாங்க. அப்போ நான் யோசனை பண்ணுவேன், ஏன் மேம் இப்போது ரொம்ப கோபமாக பேசுகிறாங்களே, நம்ம தப்பு பண்ணோம், நம்ம வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலை, அதனால கோபமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கோபம் வந்தது, மேம் இப்படி கோபமாக பேசுகிறாங்கன்னு கோபம் வந்தது. ஆனால் நம்ம பசங்களுக்கான தானே அவங்க கோபமாக பேசுகிறாங்க, நாம் பண்ண தப்புனால தானே ஒரு தடவை மீட்டிங் அட்டன் பண்ணலை, அதனால கோபமாக பேசுகிறேன். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வரமாட்டாங்க. இப்போ நாங்கள் வர்ஷினியே நான் அவங்க அம்மா எல்லாம் ஒரு 3 பேர் வரும். 3 பேருமே அன்றைக்கி மறந்துட்டோம், சுத்தமாக மறந்துட்டோம் மீட்டிங் வரத்துக்கு. மேம் கோவப்பட்டாங்க. இப்போயும் நான் எதனா ஒரு ஏதாச்சும் ஒரு குரூப்பில் வந்து எதாவது சொல்லணும் கொள்ளணும்னா அதில் தான் சொல்லணும். நான் தனிப்பட்ட முறையில் வந்து எதனா ஒன்றுனா அவங்ககிட்ட பேசிக்குவேன். குரூப்பில் வர மெசேஜ்லாம் இப்போ பார்த்து அதை நான் டென்ஷன் ஆகுறது இல்லை. ஏன்னா வந்து அவங்க நம்ம பசங்க தான் வராங்க, நம்ம செய்கிற தப்பு நான் நம்ம சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி மாதிரி ஒரு லோன் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒன்று நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. தேங்க்யூ சார்.